ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு அரசு நிறுவனம் ஆகிறதா வோடாஃபோன். டெலிகாமில் போட்டிச்சூழல் எப்படி இருந்துன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திடீர்னு ஒரு நாள் ரிலையன்ஸ் ஜியோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வாய்ஸினோட காஸ்ட்டை ஜீரோ ஆக்கினாங்க. வாய்ஸ் கால்ஸ் மூலமாக பெற்ற வருவாயை ஏற்கனவே இருந்த நிறுவனங்கள் இழக்கக்கூடிய இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இதற்கு அந்த நிறுவனங்கள் துளியும் தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. அத்தகைய நிறுவன வரிசையில் மிக முக்கியமான நிறுவனம் வோடாஃபோன். இதுக்கு முன்னாடி வளர்ச்சிக்காக அவங்க தேவைக்கு அதிகமான முதலீடுகளை செய்திருந்தார்கள். அவங்க ஸ்பெக்ட்ரம் வாங்கின ப்ரைஸும் அதிகம், இன்வெஸ்ட் பண்ணதும் அதிகம். அந்த அளவுக்கு வருவாய் வரக்கூடிய ஒரு சூழலை அமைத்து கொள்ளவில்லை. ஏற்கனவே வீக்காக இருந்த கம்பெனிக்கு ரிலையன்ஸ் பண்ண அந்த ஃப்ரீ கால்ஸ் கிட்டத்தட்ட ஒரு சாவு மணின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அந்த நிறுவனம் தள்ளப்பட்டது. என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க, ஒன்றுமே பலிக்கலை. இறுதியில் நாங்கள் இந்த நிறுவனம் திவாலானாலும் பரவாயில்லை, விட்டு விடுகிறோம் என்று அந்த நிறுவனத்தின் ஃபவுண்டர் அல்லது ப்ரமோட்டரான திரு பிர்லா சொன்ன பிறகு அரசு சற்றே செவிசாய்த்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பல மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். இதில் உச்சநீதிமன்றமும் ஒரு மிகப்பெரிய பிளேயர்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் சில சேவைகளுக்கு இந்த நிறுவனங்கள் அரசுக்கு ஒரு ராயல்ட்டியை கொடுத்துருக்கணும். அதுதான் ஏஜிஆர்னு சொல்கிறது. அந்த ஏஜிஆரை இந்த நிறுவனம் பல ஆண்டுகளாக கட்ட தவறினார்கள். அவர்களுடைய வக்கீல்கள் இதை நீங்கள் கட்ட தேவை இருக்காது, சட்டப்படி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதுனால நிறுவனங்கள் இதை கட்டலை. இந்த வரிசையில் எல்லா டெலிகாம் கம்பெனிஸும் இருக்குது. இது வோடாஃபோன் மட்டும் இல்லை, மூடப்பட்டிருக்கும் டாடா டெலி சர்வீசஸ் கூட இதில் அடக்கம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஏஜிஆர் டியூஸை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், வட்டியும் முதலுமா கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே அந்த தொகை ரொம்ப அதிகம். அதுக்கு 10 வருஷம் வட்டி போடும்போது அந்த தொகை 3 மடங்கு 4 மடங்கு ஆகிவிடுகிறது. அது இந்த நிறுவனங்கள் அனைத்தையுமே பொருளாதார ரீதியாக மீள முடியாத ஒரு இடத்திற்கு தள்ளிவிடுகிறது. நிறுவனங்கள் மறுபடியும் போய் மேல்முறையீடு செய்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதற்கும் சுப்ரீம் கோர்ட் செவிசாய்க்கவில்லை. ஒட்டுமொத்தமாக நிறுவனத்தினுடைய எக்கனாமிக்ஸ் சுத்தமாக இல்லாத அளவுக்கு அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் மாறிவிடுகிறது. எப்போ ஒரு நிறுவனத்தினுடைய பேலன்ஸ் ஷீட் ரொம்ப வீக் ஆகிடுதோ அந்த பேலன்ஸ் ஷீட்டை சரி செஞ்சால் தான் அந்த நிறுவனம் சர்வைவ் ஆகும், இல்லைன்னா திவாலாயிரும். அந்த இடத்துல தான் வோடாஃபோன் இருந்து வந்தது. அரசிடம் முறையிட்டது. அரசு புதிய பல மாற்றங்களை கொண்டு வந்தது. எதுக்காகனா வோடாஃபோனை காப்பாற்றுறது ஒரு பக்கம், மற்ற நிறுவனங்களும் இந்த பணத்தை கட்டிட்டு இந்த பிரச்சனையை ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வருது ரெண்டாவது பக்கம். மூணாவது, இந்த துறையில் ஒரு போட்டிச்சூழல் இருக்க வேண்டும் என்ற இன்றியமையாத தேவை ஒரு முக்கிய ஃபேக்டர். என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்? ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட், ஏற்கனவே அவங்க கட்டியிருக்க வேண்டிய தொகையை ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அந்த ஆப்ஷனை வோடாஃபோன் இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதன் விளைவு என்ன? அரசுக்கு கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கு வோடாஃபோன் ஈக்விட்டி இஷ்யூ பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக வோடாஃபோனுடைய மிகப்பெரிய பங்குதாரராக கவர்மெண்ட் மாறிடுது. இதுக்கு முன்னாடி வோடாஃபோன் பிஎல்சியும் ஆதித்யா பிர்லா குரூப்பும் தான் ப்ரமோட்டராக இருந்தாங்க. அவங்க தான் மேஜர் ஷேர் ஹோல்டர். இப்போ இந்த சேஞ்சுக்கு அப்புறம் கவர்மெண்ட் 35.8% ஈக்விட்டியை வச்சுக்கிட்டு இந்த நிறுவனத்தில் மேஜர் ஷேர் ஹோல்டர் ஆகிறாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக வோடாஃபோன் பிஎல்சி 28.5% ஈக்விட்டியை வச்சுட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர். மூன்றாவதாக தான் ஆதித்யா பிர்லா குரூப் 17.8% ஷேர் ஹோல்டிங்கோட இந்த கம்பெனியை நடத்த போகிறாங்க. இந்த மூவரும் இணைந்து தான் ஒரு குழுமமாக இந்த நிறுவனத்தை ஓன் பண்ணுவாங்க. இவங்களுடைய மொத்த ஷேர் ஹோல்டிங் 82.1%.
இப்போ இதில் இன்னொரு பிரச்சனையும் வருது. பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் ஒரு கம்பெனியில் மினிமம் 25% இருக்கணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் இந்த நிறுவனம் இத்தோடு இருக்க முடியாது, தொடர்ந்து பணம் ரைஸ் பண்ணால், அதனால் இந்த 82.1% ஷேர் ஹோல்டிங்கிறது டைல்யூட் ஆகிடும். இன்னொரு விஷயம், கவர்மெண்ட்டை ப்ரமோட்டராக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோமான்றது ஒரு கேள்விக்குறி. அது வரும் காலத்துலாம் தெரியும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் நிறுவனத்தை ரன் பண்ண போகிறாங்க. கவர்மெண்ட் வோடாஃபோனை ரன் பண்ண போகிறது இல்லை. இந்த 2 குழுமங்களும் இணைந்து தான் பழைய மாதிரி ரன் பண்ண போகிறாங்க. அதுக்கும் ஒரு மாற்றத்தை அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அக்ரிமெண்ட் படி 2 ஷேர் ஹோல்டர் குரூப்பும் குறைந்தபட்சம் 21% ஷேர் ஹோல்டிங் மெயின்டைன் பண்ணணும்னு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே அவங்க போக முடியாது. போனால் அவங்க திருப்பி பணத்தை உள்ளே கொண்டு வரணும். திரு பிர்லா தான் என்னால் பணம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டார் இல்லையா இதுக்கு மேலே. அதனால் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட் இப்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டு குறைந்தபட்சம் ப்ரமோட்டர் குரூப்பில் இருக்கணும்னாக்கா 13% ஷேர் ஹோல்டிங் இருக்க வேண்டும் என்று புதிய ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு 17.8% இருக்கக்கூடிய பிர்லா குரூப் மறுபடியும் டைல்யூட் ஆகி மற்றவர்களுக்கு புது ஷேர்ஸ் கொடுத்தா கூட 13% வரைக்கும் அவங்க கீழே போகலாம் அப்படின்னு தான் அர்த்தம். நான் புரிந்து கொள்வது எப்படின்னா, இப்போதைக்கு பிர்லா குரூப் இதில் மறுபடியும் பணம் போட போகிறதில்லை. வோடாஃபோனும் இதில் மறுபடியும் பணம் போடுறது சந்தேகம். அரசு தனக்கு வரவேண்டிய பணத்தை ஒரு பங்கை ஈக்விட்டியாக மாற்றி லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆகிட்டாங்க. அரசு இன்னொரு தியாகத்தையும் செய்திருக்கிறது. என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த நிறுவனத்துக்கு இப்போ மொத்தமாக இருக்கக்கூடிய டியூஸ் செப்டம்பர் மாத கணக்கை எடுத்துக்கொண்டால் 1,90,000 கோடிக்கு மேலே இருக்குது. 1,94,000 crores டு பி ப்ரிசைஸ். அதில் ஸ்பெக்ட்ரமுக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் 1,08,000 கோடி ரூபாய். இது மொத்த பணமும் அரசுக்கு இவங்க கொடுக்க வேண்டிய பணம். அடுத்தது ஏஜிஆர் டியூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபீஸுக்கான வட்டியும் முதலும். அந்த அமௌண்ட் வந்து 63,400 கோடி இருந்தது. அதில் தான் இப்போதைக்கு இவங்க ஒரு 16,000 கோடியை ஈக்விட்டியாக மாற்றிக்கிட்டாங்க. மேலும் 60,000 கோடி ரூபாய் இந்த 2 சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொகையில் அரசு ஒரு மாரட்டோரியம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படை என்னவென்றால், வருகின்ற 4 ஆண்டுகளுக்கு அரசுக்கு இவங்க பணம் கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் இந்த பணத்தை அவங்க கட்டணும். ஸோ 4 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது அடுத்த அரசின் ஆட்சி காலத்தில் ஆரம்பித்து இந்த நிறுவனம் இந்த 1,08,000 கோடியும் கொடுக்கணும். மேலும் இருக்கக்கூடிய அந்த 60,000 கோடி மாரட்டோரியம் பணத்தையும் அவங்க கட்டணும். இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வடிவம். பேங்க்ஸுக்கு 22,770 crores தான் இப்போதைக்கு டியூ. ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா, 5G வரப்போகிறது. 5Gக்கு இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும். இப்பொழுது கூட இதெல்லாம் மாற்றி கூட பேலன்ஸ் ஷீட் வீக்காக தான் இருக்குது. இதற்கு காரணம் என்னென்னா, இந்த நிறுவனத்துடைய கடந்த 12 மாத வருவாயே 39,080 crores 39,080 கோடி ரூபாய் தான். 42% ஆப்ரேட்டிங் மார்ஜின் இந்த பிஸ்னஸில் இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து ஆப்ரேஷ்னலி நல்ல பிஸ்னஸ் தான் இன்றைக்கும். அதன் மூலமாக 16,265 கோடி ரூபாயை இந்த நிறுவனத்தினால பிஸ்னஸ்லேருந்து ஏர்ன் பண்ண முடியுது. பிரச்சனை எங்கே வருதுன்னா, இவங்க கொடுக்க வேண்டிய வட்டி, இவங்க ஏற்கனவே செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இவங்க ப்ரொவைட் பண்ண வேண்டிய டிப்ரிசியேஷன், இதெல்லாம் தான் இந்த நிறுவனத்துக்கு பிரச்சனை. ஆனால் டிப்ரிசியேஷனுங்கிறது புக் என்ட்ரி தான். அதில் ஒன்றும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த வட்டி குறைந்தாலே இந்த நிறுவனத்தினுடைய நிலைமை வெகுவாக மாறும் என்பதுதான் உண்மை. அதை எப்படி மாற்றுறதுங்கிறது தான் இன்றைக்கி இந்த போர்டுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ கவர்மெண்ட்டும் வந்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இணைந்து எப்படி இந்த பேலன்ஸ் ஷீட்டை மறுபடியும் கேபிட்டலைஸ் பண்ணுறது, எப்படி இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்கிறது அப்படிங்கிறத மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா, இனி முதலீடுகளை செய்ய வேண்டும், பேலன்ஸ் ஷீட்டை சரி பண்ணணும், புதிய முதலீட்டாளர்களை இந்த நிறுவனத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக மறுபடியும் இந்த நிறுவனம் பிரச்சனையை சந்திக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த 39,000 crore ரெவென்யூங்கிறத வந்து எப்படி ஒரு 60,000 இல்லை 70,000 crore கொண்டு போகிறதுங்கிறது தான் இந்த நிறுவனத்துக்கு சேலஞ்ச். இதற்கு ஒரு போட்டிச்சூழல் சார்ந்த மாற்றம் உதவும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. அது என்னன்னா, கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாகவே இந்த சேவைகளுக்கான டாரிஃப்ஸ்
போதுமான அளவு இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. இந்த டாரிஃப்ஸ் நிச்சயமாக இருந்ததை விட அதிகமாக இருந்திருக்க வேண்டும். அது போட்டிச் சூழல்னால இருக்க வேண்டிய காஸ்ட்டுக்கு கீழே இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அந்த நிலைமை மாறி, ஏன்னா எல்லாருக்குமே அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, யாருமே அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு ரிலையன்ஸ் முதற்கொண்டு ஜியோ முதற்கொண்டு எல்லோருமே டாரிஃபை ஏற்றிக்கிட்டு வராங்க. ஸோ டாரிஃப் ஒரு 10லேருந்து 25% ஏறும்ன்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஸோ அதன் மூலமாகவே இவங்களுக்கு ஒரு 10,000 கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு. இன்னொரு 10,000 கோடி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இவர்களுடைய சேலஞ்சாக இருக்கும். பழையபடி ஏற்கனவே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களையும் புதிய வாடிக்கையாளர்களையும் இந்த சேவைகளை அதிகம் உபயோகிக்க செய்து தான் இவங்களால் வருவாயை பெருக்கிக் கொள்ள முடியும். ஸோ ஒரு பக்கம் டாரிஃப் ஹைக், இன்னும் பக்கம் ஹையர் யூசேஜ், ரெண்டையும் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் இந்த நிறுவனத்துக்கு இருக்கிறது. வரும் காலங்களில் அதை அவர்கள் ஏற்படுத்துகிறார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு விஷயங்க, இந்த பிஸ்னஸை இவங்க ரன் பண்ணுற ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லா இருக்குது. உதாரணத்துக்கு போன வருஷத்துக்கு இவங்களுடைய ஆப்ரேஷனல் கேஷ் ஃப்ளோஸ் 15,650 கோடி ரூபாய் வந்திருக்கு. ஸோ அதன் மூலமாக யாருக்கெல்லாம் பணத்தை கொடுக்கணுமோ அவங்களால ஓரளவுக்கு அவங்க ஆப்ளிகேஷன்ஸை மீட் பண்ண முடிஞ்சது. டிஃபால்ட்ஸை பை அண்ட் லார்ஜ் இந்த நிறுவனம் தவிர்த்து விட்டது. அதுக்கு காரணம் நிர்வாகத்தினுடைய திறமை. நல்லா பிஸ்னஸை ரன் பண்ணி இயன்ற வரைக்கும் அந்த ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நேரத்துக்கு பண்ண முடியலனாலும் கொஞ்சம் தவறி போனாலும் கொடுத்துட்டாங்க. கொடுக்க வேண்டிய காசு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. அதன் மூலமாக இந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவு ஹையஸ்ட் கேஷ் ஃப்ளோ அவங்கள காப்பாற்றிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எது எப்படியோ இனி வரும் காலங்களில் பணம் ரேஸ் பண்ணோம், 5Gயில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், டாரிஃப்ஸை ஏற்றணும், புதிய வாடிக்கையாளர்களை கண்டுபிடிக்க வேண்டும், நிறைய உபயோகிக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை அவர்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும். இது எல்லாமே இந்த நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். பின்னாடி கவர்மெண்ட் நிற்கிது. ஸோ அது ஒரு ஸ்ட்ரெங்க் அப்படின்னு சொல்லணும். வரும் காலங்களில் இந்த நிறுவனம் தொடர்ந்து தனித்து இயங்குமா அல்லது வேறு அரசு சார்ந்த நிறுவனங்களோடு இணையுமா என்பதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.